டைரக்டரி இது. ஸோ SSIS இன்புட் டைரக்டரியில் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டான்ற எக்ஸல் ஃபைல் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. இதில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட்னா ரீட் எக்ஸல் செல் வேல்யூ. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு விஷுவல் சி ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கோடை காப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கோடில் வந்து சம் எரர் இருக்குது. எரர் கிடையாது, ஆக்சுவலி ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங். அது அந்த OLEDB கனெக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் OLEDB கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன யூஸ் பண்ணுறோம், டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா. ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, வேறு எதுவும் ஸ்ட்ரீம் ரைட்டர்னா ஸ்ட்ரீம் ரைட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் IO. ஓகே, டைரக்ட் யூஸ் பண்ணாலே அதான். ஓகே, அதான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் டேட் டைம் லாக் போர்டல். டேட் டைம் என்ன டுடே டேட் அண்ட் டைம்க்கான யூஸ் பண்ணணும். லாக் போர்ட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லாகில் வந்து ஏதாவது எரர் இருந்து அப்படின்னா எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக் நேமில் லாக் ஃபோல்டர் சேவ் ஆகும். ஓகேவா? K35ன்றது இதான் பாருங்கள். K35 பார்த்தீங்கன்னா 7395596136 ஓகே. ஸோ அதான் வந்து கண்டென்ட். ஓகேவா? அந்த செல் வேல்யூ மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கான இதாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் செல் நேம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டிஜர் 32 செல் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பாத்தில் பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டில் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டேட்டான்ற எக்ஸல் ஃபைல் தான் எடுத்துக்கிறோம். ஷீட் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா அதான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து டாலரில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல் வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேர் ஆல்பா நியூமரிக் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நியூ சிஸ்டம் டாட் டெக்ஸ்ட் டாட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டாட் ரீஎஸ்எல்ல கண்டிஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வேர் மேட்ச் ஈக்குவல் டு ஆல்பா நியூமரிக் ஸ்ட்ரிங் டாட் மேட்ச் வந்து செல் டு ரீட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செல் நேம் பார்த்தீங்கன்னா மேட்ச் டாட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்பா நியூ டாட் வேல்யூ எடுத்துக்கிறோம். இன்ட்டு ட்ரைபாஸ் மேட்ச் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நியூமரி டாட் வேல்யூ கொடுத்துட்டு அவுட் டாட் செல் நம்பர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன் MS Office பேக்கேஜ் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன் தகுந்த மாதிரி மாறும். அந்த ஹெடர் ஃபைல் அதை மட்டும் செக் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து OLEDB கனெக்ஷன் CNN டாட் OLEDB கனெக்ஷன் வந்து கான்ஸ்டிங்கில் வைக்கிறோம். இப்போ CNN டாட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டேபிள் DT ஷீட்டில் பார்த்தா CNN டாட் கெட் OLEDB ஸ்கீமா டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட் டேபிள் நல்லா எடுத்துக்கிறோம். ரீட் த எக்ஸல் செல் வேல்யூ ஃப்ரம் த எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா OLEDB கனெக்ஷன் OCNL பார்த்தீங்கன்னா நியூ OLEDB கனெக்டில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம் ப்ளஸ் செல் நேம் அது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். செல் நம்பர் பார்த்தீங்கன்னா -2 டாட் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு அது செல் டு ரீடில் பார்த்தீங்கன்னா CNL கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ADP நியூ OLEDB அடாப்டர் OCNN நான் கொடுக்குறோம். கொடுத்துட்டு DTன்றது நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ADP டாட் ஃபில் வந்து டீட்டெயில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து CNN வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் ஈச் டேட்டா ரோ இன் DT டாட் ரோஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அரே பார்த்தீங்கன்னா அரே ரோ இன் ஐட்டம் அரேவும் எடுத்துக்கிறோம். செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரே வந்து இனிஷியல் அரே பார்த்தீங்கன்னா 0 எடுத்துக்கிறோம். அது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸல் செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ அது வேல்யூ பிரிண்ட் எக்ஸல் வேல்யூ பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ரைட் லைன் பார்த்தீங்கன்னா செல் டு ரீட்னு சொல்லிட்டு செல் டு ரீட் நமக்கு என்னென்னா அதோட வேல்யூ மட்டும் நம்ம வந்து கன்சோல் ரீட்லைன் நம்ம வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா? கேஷ் இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைமில் லாக் நேமில் வந்து நம்ம வந்து லாக் ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கோடு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா K35 ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துலாம். Kன்றது காலம். ஓகேவா? 35ன்றது ரோ. ஓகேவா? ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூஸ் வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து வேல்யூவை நான் மாற்றுறேன். இப்போது ஓகே, இப்போ நான் K35 அதே K50 கொடுக்குறேனே. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு பில் கொடுக்குறேன். பில் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ பாருங்கள். K50 வேல்யூ பாருங்கள் 9150801596 வேல்யூ இருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன்.
இருக்கா 91508015 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் செல்லோட வேல்யூ வந்து எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.